ஹிருதய கமலம். பத்மாவதியின் கரம் பிடித்து திருமலை மீது குடிகொண்டிருக்கக்கூடிய திருமால் திருமகள் தன் அருகே இல்லாததால் அடிக்கடி மனவாட்டம் அடைந்தாராம். தன்னை விட்டு பிரிந்த திருமகளை திரும்பவும் அடைய விரும்பி எங்கெங்கோ தேடி இருக்கிறார் பெருமாள். எங்கும் திருமகளை காண முடியாமல் போகவே ஏமாற்றம் அடைந்த ஏழுமலையான் கமலமகளின் கருத்தை கவர தவம் செய்ய தொடங்கினாராம். வாயுதேவனை அழைத்து 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரினை தேவலோகத்திலிருந்து கொண்டு வரச் சொன்ன பெருமாள் அதனை பத்ம சரோவர் என்கிற திருக்குளத்தில் நிர்மாணித்து அதன் முன் அமர்ந்து தியானித்திருக்கிறார். மனமிறங்கிய மகாலட்சுமி தாய் அந்த மகத்தான தாமரை மீது உடனே தோன்றினார்களாம். விலகிச் சென்றதற்காக மன்னிக்கும்படி வேண்டி நின்றார்களாம். அன்போடு மகாலட்சுமி மன்னித்த பெருமாள் அலைமகளை அந்த தாமரை மலரோடு எடுத்து தன்னுடைய திருமார்பில சூட்டிக் கொண்டாராம். பக்தர்தம் இதய கமலத்தில் வாழக்கூடிய பரந்தாமனின் திருமார்பில் திருமகள் வசிக்கக்கூடிய இடமே ஹிருதய கமலம் சொல்வார்கள் பெரியோர்கள். அதனை பக்தியோடு பூஜிப்பவர் வாழ்வில் ஸ்ரீதேவி அருளால் நலமும் வளமும் குறைவின்றி சேரும் என்று ஹிருதய கமலம் குறித்து நமக்கு பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. இன்றைய தமிழமதத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம். அருகால் பறவை அலர்தேர்ந்து உழலும் மறுகால் நரை அன்னம் தாமரை நீளம் குறுகார் நறுமலர் கொய்வன கண்டும் சிறுகால் அறநெறி செல்லுகிறாரே. 6 கால்களை கொண்ட தேனீக்கள் தேனுள்ள மகரந்த மலர்களை ஆராய்ந்து தேடி அலைந்து தேனை சேகரிப்பதையும், இன்னொரு வகையில் வெள்ளை நிறத்திலே உள்ள அன்னப்பறவைகள் தாமரை மலர்களையும் நீலோற்பல மலர்களையும் தேடிச் சென்று அதன் தண்டுகளிலே இருக்கக்கூடிய பாலை சேகரிப்பதையும், இறைவனின் அடியவர்கள் நறுமணமிக்க மலர்களை கொய்து மாலையாக கோர்த்து இறைவனுக்கு சாற்றி வணங்கி அருளை சேகரிப்பதையும் பார்த்தும் சிறிது காலம் கூட தமக்கு தந்தை போல அரணாக இருக்கின்ற இறைவனின் அருளை பெறும் வழியில் செல்லாமல் இருக்கின்றார்கள்.